ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூரிய ரவிச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஸ்கேம் பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாம். ஸ்கேம்னா ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்கேம் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் இந்த ஊரில் நம்ம இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. அது என்ன ஸ்கேம் பார்த்தீங்கன்னா, ஃபெடெக்ஸ் ஸ்கேம் தான். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் தான். கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் சுமார் 11,000 பேர் வந்துட்டு இதனால் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 1336 கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடா கொரியர் வச்சு உங்களால ஸ்கேம் பண்ண முடியுது நீங்க கேட்கறது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. கடந்த 6 மாசத்துல இந்த ஒரு ஐடியாவை வச்சு மட்டும் இந்த கும்பல் வந்து பல லட்சம் ரூபாய் வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. பட் உண்மைதாங்க, இந்த கும்பல் எப்படியோ உங்க நம்பர் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது அங்க ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பீங்க. அதுல இருந்து உங்க டீடைல் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது கூப்பன் வவுச்சர்ஸ் வாங்குறீங்கன்னா அப்போ உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறது அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா நீங்க கொரியர் ஜெராக்ஸ்லாம் எடுக்க போறீங்கல்ல, அந்த கடையில வந்துட்டு நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அண்ட் ஜெராக்ஸ் எடுக்கும்போது உங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அவங்க எப்படியோ வந்துட்டு பேசி அவங்க சிண்டிகேட்டாக ஒர்க் பண்ணி அவங்க கிட்டேருந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க எப்படியோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்கள் நம்பரை அதுலேருந்து காப்பி பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஃபெடெக்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் மும்பைலேருந்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அனுப்பின பார்சலில் போதைப் பொருள் அப்படி இல்லைன்னா வந்துட்டு சட்டவிரோதமான பொருட்கள், பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி கொரியர்ஸ்லாம் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது. அதை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை கால் பண்ணி உங்கள் பொருளோட நீங்கள் அனுப்பின பொருளை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க மேலே கம்ப்ளைண்ட் நாங்கள் பதிவு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கால் அப்படி தான் வரும். அப்படியா, நான் எதுவுமே அப்படி அனுப்பலையா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க பதிலுக்கு நீங்கள் அனுப்பாமலையா, உங்கள் ஐடியிலேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை எப்படியெல்லாம் அவங்க டாமினேட் பண்ணி பேசணுமோ அந்த மாதிரி டாமினேட் பண்ணி தான் ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளே வந்து பயந்துருவோம், நம்ம ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கோமா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிருவாங்க. அப்புறம் அப்படியே இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, இல்லை இது சரியாக வராது, நாங்கள் மும்பை போலீஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து இந்த காலை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் பேசும்போது உங்களால் அதை நம்ப முடியாது. ஆனால் நீங்கள் பேசும்போதே நீங்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக அவங்க பேசும்போதே பின்னாடி வந்துட்டு ஃபெடெக்ஸ் கஸ்டமர் வாய்ஸ் சர்வீஸ் எல்லாம் என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளால் வந்துட்டு ஓகே இது உண்மையான கால் தான் அப்படின்னு நம்ம நம்புவோமோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நான் அப்படிலாம் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இல்லை இது சரியாக வராது, நான் இதை வந்து மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த காலை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், கொஞ்ச நேரம் நீங்கள் காலில் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெயிட் பண்ண வச்சிருவாங்க. காலை வந்துட்டு மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. அண்ட் உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக மும்பை கிரைம் பிரான்ச்லேருந்து பேசணுன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இந்த வாக்கி டாக்கி சவுண்டு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க ஸ்கைப்பில் கால் பண்ணுறதுனால இது உங்களுக்கு ஸ்கேம்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஃபேஸை டேரெக்டாகவே காமிக்கிறாங்க. அவங்க உங்களை நம்ப வைக்கணுன்றதுக்காக ஸ்கைப்பில் வீடியோ கால் பண்ணி அவங்க ஃபேஸை வந்து ஒரு 10 செகண்ட் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்ல இருந்து பேசுன மாதிரி அவங்கள ஃபோன் பண்ணி நம்ப வைக்கிறாங்க. நம்மளும் அதை நம்பிடுவோம். இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே நம்மளே ஒரு செகண்ட் பயந்துட்டு, சார் நான் இந்த மாதிரி எந்த ஒரு பார்சலுமே அனுப்பல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் மும்பை வரணும், மும்பை வந்து எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கும் இந்த கொரியருக்கும் இந்த பார்சலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நீங்கள் வந்து சொன்னால் தான் உங்களை இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களை த்ரெட்னிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சொல்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அந்த லொக்கேஷனுக்கு போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் சொல்கிறாங்க. சார் எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற லொக்கேஷனுக்கு என்னால் வர முடியாதுன்னு நம்மளே சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அப்போ ஒரு 2 மணி நேரம் காலில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்னு அடுத்து அப்டேட் பண்ணுறேன், அது வரைக்கும் இந்த காலை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது, இந்த காலை பற்றி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிடறாங்க. திரும்பி கால் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் மும்பை கிளம்பி வரணும், அப்படி இல்லைனா நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சம் அமௌண்ட் வந்து சொல்லிடுறாங்க. நம்மளும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொன்ன அமௌண்ட்டை ஒன்று நம்மளால் மும்பை போக முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கேஸ்லேருந்து எப்படியே தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நம்ம பண்ணாத ஒரு பிரச்சனையில் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் இந்த கேஸ்லேருந்து சால்வ் ஆகி நம்ம வெளியில் வரணும்னா வேறு இல்லை, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை கார்னர் பண்ணிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்மளும் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. பணத்தை கட்டினதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்து அந்த ரிசிப்ட்டை வந்து ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஒரு பார்சலாம் அனுப்பல, இவங்க பேசினது ஒரு மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசல. அண்ட் இது கால் கனெக்ட் பண்ணது இந்த ஃபெடெக்ஸ் குரூப், அவங்களும் கால் கனெக்ட் பண்ணல, அதுவும் ஒரு மோசடி கும்பல் அப்படின்றது லேட்டராக தான் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபெடெக்ஸ் கொரியர்லேருந்து கால் வருதுன்னு சொன்னாங்கன்னா அதுவே ஒரு சுத்த போய் உடனே இந்த மாதிரி ஒரு கால் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோனை கட் பண்ணுறது தான். அப்படி இல்லைனா 1930 நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸில் இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்றதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்துட்டு 24 ஹவர்ஸில் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு கால் எந்த ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலும், இப்போ ட்ரூ காலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறையா அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வரும்போது நேம் வருது அண்ட் ரெட் கலரில் அலர்ட் ஆகுது. நிறைய பேர் அதை ஸ்கேம்னு ரிப்போர்ட் பண்ண அந்த ட்ரூ கலரில் ரெட் கலரில் அதுவே நோட்டிஃபை ஆகிடுது. அந்த மாதிரி வர கால்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மீறி ஒரு சில கால் வந்து ப்ளூ கலர்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்து அது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வருது அப்படின்னா ஜஸ்ட் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுட்டு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஈவன் ஓகே அப்படின்னு கூட சொல்லாமல் டக்குன்னு எதுவுமே பேசாமல் டக்குன்னு கட் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சேஃபஸ்ட் ஆப்ஷன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஸ்கேமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு விஷயத்துலேருந்தும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கேமை வந்து கட் பண்ண இன்னொரு ஸ்கேம் வந்து புதுசாக வந்துட்டு கண்டுபிடிச்சி அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு எண்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரில. பட் மக்களாகிய நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம அனுப்பாத ஒரு விஷயத்துக்கு என்றைக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் ஃபோன் அடித்து இந்த மாதிரி FedEx கொரியர்லேருந்து பேசும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி கொரியர் யாரும் இதுக்கு முன்னாடி எதுவும் அனுப்பியிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், கூப்பன் வாங்குறதா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்மளோட நம்பர் ஷேர் பண்ணுறதா இருக்கும். அது இல்லாமல் ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டியது. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக உஷாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இன்றைக்கி வந்துட்டு ஃபோன் டபுள் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லேயே நம்ம மொபைலில் இருந்தே நம்ம பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு போயிட்டுருக்கோம். ஃபோனை வந்துட்டு அந்த கார்டில் டேப் பண்ணாலே போதும், நம்மளோட பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எந்த அளவுக்கு செக்யூராக நம்மளை நம்ம பாதுகாத்து பத்திரமா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செக்யூராக இருந்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்கேம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அவர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது இந்த மாதிரி ஸ்கேமை பற்றி டீட்டெயிலாக சொன்னார். அப்போ இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாக நடந்துட்டு இருக்கு சூர்யா. கண்டிப்பாக இது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு அவேர்னஸ் இருக்காது. இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு கேட்டோன்னே ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்ல இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருந்துச்சுன்னா மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் சார் வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அது என்ன ஸ்கேம் நடந்திருக்கு, இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம், இதனால மக்கள் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றத நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு FedEx கொரியர்ன்ற பேரில் தான் கால் பண்ணுறாங்களே தவிர இது FedEx கொரியர்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசலை. இது ஒரு மோசடி கும்பல். அவங்க பேரை யூஸ் பண்ணி உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பெரிய பெரிய நிறுவனங்களோட பேரை யூஸ் பண்ணி நம்மளை நம்ப வச்சு நம்ம கிட்டேருந்து எவ்வளோ பணத்தை அவங்களால சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. நம்மளும் இது இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்ம ஏமாந்துட்டு போகிறோம். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். யார் ஃபோன் பண்ணுறாங்கன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு FedEx கொரியர்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணல. அவங்க பேரை யூஸ் பண்ணி ஒரு மோசடி கும்பல் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே கேட்டுருங்க. கேட்டுட்டு எந்த இதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் உடனே ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோவை யாரும் உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next video.